ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். உதவியோட அருமை அது நமக்கு தேவைப்படும் போது மட்டும்தான் தெரியும். நம்மளே சிலர் உதவி கேட்கும்போது அதை நிராகரிச்சிருப்போம். நம்ம செய்யற ஒரு சின்ன உதவி அவங்களுடைய வாழ்க்கையை மாத்துனா அதை விட சந்தோஷம் என்னவா இருக்க முடியும்? இந்த உலகத்துல நிறைய பேர் தன்னலமே இல்லாம பொது நலனுக்காக வாழ்ந்திருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்முடைய தன்னோட உயிரை கூட பெருசா நினைக்காம ஒரு கண்ணுக்குட்டிய காப்பாத்த நினைச்ச ஹீரோல இருந்து இந்த தாய்லாந்து போலீஸ் நடந்துகிட்ட விதம் வர நம்மளை சுத்தி நடக்கிற மனிதாபிமானம் மிக்க சம்பவங்களை தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்காகவே ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருடங்களுக்கும் மனிதாபிமானம் இருக்குன்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவம். பாகிஸ்தான் கராச்சில டெலிவரி பாய் ஒருத்தன் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண ஃபுட்டை டெலிவரி பண்ணிட்டு வரும்போது திடீர்னு பைக்ல வந்து 2 திருடங்க அவனை வழிமறிச்சு கையில் உள்ள பணத்தையும் பொருளையும் பிடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா பணத்தையும் பொருளையும் கொடுக்கும்போது அந்த பையன் தன்னோட வறுமை நிலையை சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறான். இதை பார்த்து திருடங்க மன இறங்கி அவனுடைய பணத்தையும் பொருளையும் அவங்கிட்டயே திரும்ப கொடுத்துறாங்க. அதோட டெலிவரி பாயை கட்டி தழுவி ஆறுதல் சொன்னதை பார்க்கவே ஆச்சரியமா இருந்தது. என்னதான் திருடங்களாவே இருந்தாலும் அந்த பையன் தன்னோட வறுமையை சொன்னதும் இவங்களுக்கு ஏற்பட்ட மனமாற்றம் உண்மையிலே நமக்கு ஒரு நெகிழ்வு தான் உண்டாக்குது. அக்டோபர் 2019 மணிப்பூர் இத்தாய் டேம்ல நடந்த ரொம்பவே ஷாக்கிங்கான நிகழ்வு தான் இது. அப்ப பெஞ்ச மழையில டேம்ல ரொம்பவே பயங்கரமான வெள்ளம் ஏற்பட்டிருந்தது. அதுல துரதிருஷ்டவசமா கண்ணுக்குட்டி ஒண்ணு மாட்டி தப்பிக்க முடியாம உயிருக்காக தத்தளிச்சிட்டு இருந்தது. என்னதான் அங்க உள்ளவங்க அதை காப்பாத்த ட்ரை பண்ணாலும் அது தோல்வியில தான் முடிஞ்சது. அவ்வளவுதான் அப்படிதான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அதுதான் நடக்கல. இதை பார்த்த சஞ்சய்ங்கிறவர் சும்மா ரியல் ஹீரோ மாதிரி வந்து உயிருக்கு தத்தளிச்சிட்டு இருந்த கண்ணுக்குட்டிய காப்பாத்த முயற்சி பண்ணாரு. இவர் தனியா போராடுறத பார்த்து வந்த இன்னொருத்தர் ஹெல்ப்போட அந்த கண்ணுக்குட்டிய காப்பாத்திடுறாங்க. உண்மையிலேயே இப்படி ஒரு பயங்கரமான வெள்ளத்துல தன்னோட உயிரை கூட பெருசா நினைக்காம அந்த வாயிலா ஜீவனை காப்பாத்தும் நினைச்சாரு பாருங்க. அந்த மனசுதான் கடவுள். ஹேட்ஸ் ஆஃப். இந்த ரியல் ஹீரோவுக்கு நம்ம ஒரு லைக் கொடுப்போம். விராட் கோலியை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேட்டிங்லயும் ஃபீல்டிங்லயும் ரொம்பவே ஆக்ரோஷமா இருப்பாரு. ஆனா அதுக்கு சமமா எப்போதுமே தன்னோட ஃபேன்ஸை கவனிக்கவும் தவறுனதே இல்ல. என்னதான் உச்சத்தை நோக்கி போயிட்டே இருந்தாலும் ஃபேன்ஸ்னு வந்துட்டா அவங்கள மதிச்சு அன்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. அதுக்கு எடுத்துக்காட்டா 2019 இந்தியா பங்களாதேஷ் கூட ஈடன் கார்டன்ஸ்ல இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணதும் இந்தியன் டீமை கெஸ்ட் பண்றதுக்காக பூஜா சர்மாங்கிற ஸ்பெஷல் ஃபேன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்த எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஹாய் சொல்லிட்டு விஷ் பண்ணாங்க. அப்ப அங்க வந்த விராட் கோலி அந்த ஃபேனை பார்த்ததுமே அவங்க கிட்ட போய் அவங்களுக்கு ஆட்டோகிராஃபும் கூடவே போட்டோவும் எடுத்துக்கிட்டாரு. கோலி பண்ணது சின்ன விஷயமாவே இருந்தாலும் அது அவங்களுக்கு ஒரு லைஃப் டைம் மொமெண்டா இருந்திருக்கும். இது விராட் கோலியுடைய மனிதாபிமானத்தை காட்டுதுன்னு தான் சொல்லணும். அடுத்த நிகழ்வை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம். 2020 சைனால நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இது. ஒரு பழ வியாபாரி ரோட கிராஸ் பண்ணும்போது பின்னாடி வந்த கார் இடிச்சதுல 100க்கும் மேலான ஆப்பிள் பழங்கள் தரையில செதறிடுது. அதை பார்த்ததும் அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனா அடுத்து நடந்ததை நம்பவே மாட்டீங்க. சிக்னல் இருந்த ஒவ்வொருத்தரும் தானா முன் வந்து கீழே சதன ஆப்பிள் பழங்களை எடுத்து கூடையில அடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல அந்த இடத்துல இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடமே கிளீன் ஆகி டிராபிக்கும் பழையபடி நார்மல் ஆகிடுது. நம்ம செய்யற சின்ன சின்ன உதவி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவம். இது நம்ம தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் தான். நாய் ஒண்ணு வாகன நெரிசல்னால ரோட கிராஸ் பண்ண முடியாம நின்னுட்டு இருந்தது. அப்பங்க இருந்த டிராபிக் போலீஸ் ஒருத்தர் அதை பார்த்து பாஞ்சு வர வண்டிகளை நிறுத்தி அந்த நாய் ரோட் கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. இவர் மட்டும் நமக்கு என்ன இருந்திருந்தா அந்த நாய் ஏதாவது வண்டியில அடிபட்டு அது உயிருக்கே ஆபத்தாயிருக்கலாம். இதே மாதிரி ரஷ்யால கால்ல அடிபட்ட நாய் ஒண்ணு ரோட கிராஸ் பண்ண போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் உதவி பண்ணியிருந்தாரு. அன்பை எல்லா இடத்துலயும் செலுத்துற இந்த மாதிரி நல்ல டிராபிக் போலீஸை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ட்ரெயினுக்காக க்ளோஸ் பண்ண ரயில்வே கேட் எப்பவாவது அவசரத்துக்காக ஓபன் பண்ணி பார்த்திருக்கீங்களா? யூபில ரொம்பவே சீரியஸான பேஷண்டோட வந்த ஆம்புலன்ஸ் ரயில்வே கேட் மூடினதுனால அங்கேயே நின்றுது.
ஆனா பேஷண்ட்டை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா மட்டும்தான் உயிரை காப்பாற்ற முடியும். அதை புரிஞ்சுக்கிட்ட கேட்மேன் ட்ரெயினுக்கு கிரீன்ல இருந்து ரெட் சிக்னலை மாத்தி கேட்டை ஓபன் பண்ணிடுறாரு. நம்ம மனசை உருக்குற மாதிரியான சம்பவம் தான் இது. ஜூலை 2017 தாய்லாந்து போலீஸ் ஸ்டேஷன் உள்ள ரசில் குரோயின்ற ஒருத்தர் தன்னோட கழுத்துல கத்திய வச்சபடி நுழையிறாரு. அந்த நேரத்துல அனிருத் மாலிங்கிற போலீஸ் ஆபீசர் தான் இருந்திருக்காரு. போலீஸ் ஆபீசர் அதை பார்த்து பதறிடாம அமைதியா உட்கார்ந்து அவர்கிட்ட அன்பா பேச ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்ச நேரத்தில் ரசலும் அந்த போலீஸ் ஆபீசரை நம்பி கத்திய கொடுத்துறாரு. ஆனா அடுத்துதான் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடந்தது. ரசல் நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி அந்த போலீஸ் ஆபீசர் அவரை கட்டி அணைச்சிக்கிறாரு. அந்த பாசத்துல ரசல் தேம்பி அழ ஆரம்பிச்சிடறாரு. அப்பந்தான் தெரியுது அவர் ரொம்பவே ஒரு மன அழுத்தத்தில் இருந்திருக்காருன்னு. ஏன்னா அவர் செக்யூரிட்டியா வேலை பார்த்த இடத்துல சம்பளம் கொடுக்கல, அதோட அவர் கிட்டாரும் தொலைஞ்சு போயிருக்கு. அவருடைய நிலையை புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஆபீசர் அனிருத் மாலே தன்னோட கிட்டார் அவர்கிட்ட கொடுத்தும் பல உதவிகளை பண்ணியிருக்காரு. ரசல் மேல எந்த ஒரு கேஸும் சார்ஜ் பண்ணல. இந்த போலீஸ் ஆபீசருடைய அன்பான அணுகுமுறை உண்மையிலே பாராட்டத்தக்கது தான். அன்பு ஜெயிக்கும் நம்புறியான்னு கேட்டா அன்பை சமமா எல்லார்கிட்டையும் கொடுத்தா கண்டிப்பா ஜெயிக்கும். உலகத்துல நிறைய பேருக்கு தெரியாத ரியல் ஹீரோ யாருன்னு கேட்டா அது கென்யாவை சேர்ந்த பேட்ரிக்னு சொல்லலாம். பேட்ரிக் கென்யாவுடைய டெஸ்வோ வெஸ்ட் நேஷனல் பார்க்குக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்துல விவசாயியா வாழ்ந்துட்டு வந்தாரு. 2016 ஏற்பட்ட கடுமையான வறட்சினால அங்கிருந்த காட்டு விலங்குங்க தண்ணீர் இல்லாம இறக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய விலங்குகள் தண்ணீர் தேடி வந்து அவர் நிலத்திலேயே இறந்து கிடந்திருக்கு. பேட்ரிக் அதை பார்த்தும் கண்டு காணாம விட்டுருக்கலாம், ஏன்னா கென்யா கவர்மெண்டே அதை கண்டுக்கல. ஆனா அதை அவர் பண்ணல. விலங்குகளுக்கு தண்ணீர் தேவைங்கிறத உணர்ந்து டெய்லியும் தண்ணி லாரி மூலியமா 70 கிலோமீட்டர் கடந்து விலங்குகளுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்திருக்காரு. சில நேரங்கள்ல விலங்குகள் பேட்ரிக்குடைய ட்ரக்குக்காக காத்திருக்குமாம். ட்ரக் சவுண்ட் கேட்டதும் விலங்குகள் கூட்டமா தண்ணீர் குடிக்க தயாராகும்னு சொன்னாரு. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம இவர் பண்ற இந்த உதவி உண்மையிலே இவர் ஒரு ஹீரோன்னு தான் சொல்ல தோணுது. அவர்கிட்ட இதை உங்களால எவ்வளவு நாட்கள் பண்ண முடியும்னு கேட்டதுக்கு அவருடைய பதில் என்னன்னு தெரியுமா? Patrick plans to continue this work. I think as long as I'm alive. Yeah. As long as I'm alive. நிஜமாவே இந்த மாதிரி மனசெல்லாம் யாருக்கு வரும்னே தெரியல. பிரேசில் ஃபுட் கோர்ட்ல மாற்றுத்திறனாளி ஒருத்தர் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தாரு. ஆனா அவர் கைகளால எடுத்து சாப்பிட முடியாது. அதை பார்த்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஒர்க்கர் அவரே பக்கத்துல உட்கார்ந்து சாப்பாடை ஊட்டி விட்டாரு. அதை பார்த்து நிகழ்ந்த ஒருத்தர் அவர் கேமராவில் பதிவு பண்ணி ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி நம்மளை சுத்தி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்மளும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்பை கொடுக்க முயற்சி செய்வோம். உலகை அன்பால் வெல்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.